ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து நிறைய மிளகா வாங்கிட்டு வந்தால் பார்த்துருங்க. அதாவது பெரிய மிளகா, அதை வச்சு நாங்கள் பஜ்ஜி போட பார்த்துருங்க. எப்படி பார்த்தீங்கன்னா தட்டை எடுத்தாச்சு, அப்புறம் வந்து பஜ்ஜி மாவு போட்டாச்சு, அது கொஞ்சம் உப்பு போட்டாச்சு, அப்புறம் வந்து ஒரு கரண்டி வத்தல் தூளுமே போட்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டாச்சு பார்த்துடுங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் அரை கரண்டி என்ன செஞ்சு போட்டாச்சு. தண்ணி ஊற்றி பாகு நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும் பார்த்துருங்க. கலக்கி வச்சுட்டு மிளகாயை வெட்டி அதுக்குள்ளே போட்டுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. அடுத்தது எண்ணெய் சட்டி அடுப்பில் வைக்கணும் பார்த்துக்கிடுங்க. எண்ணெய் என்ன செய்யுங்க நல்லா ஊற்றணும் பார்த்துக்கிடுங்க. சரியா? இது வந்து ரூபினி சமையல்காரி பேர் இல்லைங்க, சமையல் எண்ணெய் பேர். அப்புறம் எண்ணெய் காஞ்சோடனே என்ன செய்யணும், கொஞ்சோண்டு உள்ளதுக்கு மாவை போட்டுட்டு அப்படியே எடுத்து மாவில் முக்கி பஜ்ஜி உள்ளே போடணும். இது சீன்சட்டி சின்னதாக போச்சு பார்த்துக்கிடுங்க, அதனால் அது உள்ளே சேரலை, மிளகா பெருசு. அப்படி எல்லாத்தையும் பொறிச்சு வச்சாச்சு. யார் யாருக்கெல்லாம் மிளகா பச்சை பிடிக்கும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு இதுக்கு கூட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிட்டோங்க. அதனோட ரெசிபி வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இப்படி மட்டும் நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிங்க 10 பஜ்ஜி சாப்பிடுவீங்க. ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.